ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆஃப்கானி பன்னீர் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பன்னீரை வச்சு எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா பெரிய சைஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு தேவைக்கேற்ப, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக லைட்டாக தூவிக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்து இதை நல்லா பெரட்டி வச்சுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸாக நல்லா ஊற விட்டுற வேண்டியதான். நல்லா அந்த மசாலாலாம் இதில் இறங்கணும். ஸோ அதனால் நம்ம நல்லா இதை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. இதை ஊற வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரை பண்ணி எடுத்து தான் நம்ம வந்து அந்த ஆஃப்கானி பன்னீர் ரெசிப்பியில் சேர்க்க போகிறோம். இது நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சேன். இப்போ பாருங்கள், இதை எடுத்து ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். இப்போ ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது. அந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து இதில் சேர்த்துட வேண்டியதான். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணி. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நான் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி விடலாம். இது ரொம்பலாம் வதங்கணும்னு தேவையில்லை. ஸோ வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், ஒரு இஞ்சி, அதுக்கப்புறமா 5-6 பல் பூண்டு சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை இருக்கும், அதை இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொத்தமல்லி அந்த வெங்காயம் வந்து இப்போ வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். நம்ம எடுத்து மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த கொத்தமல்லியும் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இன்னும் ஒரு வாட்டி நல்லா வேகட்டும். இந்த மசாலாலாம் அந்த பன்னீரில் இறங்கட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு நல்ல கொதி வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுவும் ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட ஈஸியான ஆஃப்கானி பன்னீர் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.